வன்னியரசு குறிப்பிடுறாரு. வன்னியரசுக்கு அவருக்கு எனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்க்கு வந்த வகையில ஒரு பிரதமரை எப்படி வேணாலும் பேசலாம், நமக்கு இருக்க பேச்சு எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தலாம் என்பதற்கு வன்னியரசு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் முதலாக நியூஸ் 7 சேனலை வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்றைய சப்ஜெக்ட் தலைப்பு என்ன? இன்றைய தலைப்பு பிரதமரும் முதலமைச்சரும் பிரதமர் பேசியதுக்கு முதலமைச்சர் பேசியதுக்கு அந்த கருத்து சம்பந்தமாக பேச போறோம். இதுல வன்னியரசுக்கு வந்தாரு, அதாவது பிரதமர் அவர்களை தரக்குறையா பேச வைப்பதற்கு ஒரு நபரை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோட எனக்கு புரியல. பேசி திரு ஆதவன் உங்களுக்கு சப்ஜெக்டுக்குள்ள பேசுங்க. திரு ஆதவன் அவர் ஏன் வரக்கூடாதுன்னு நீங்க கணக்கிடுறீங்க? அவங்க எம்பி ஒரு ரெப்ரசன்டேட்டிவா மக்களவையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா நீங்க எப்படி சொல்ல முடியும் இவ்வளவுதான் கூப்பிடணும் இவ்வளவுதான் கூப்பிடக்கூடாதுன்னு? அவர் பேசுறதுக்கு மறுத்து பேசுங்க. ஆதவன் ஒரு நிமிஷம், ஆதவன் ஒரு நிமிஷம் இருங்க. நானே அவரை நெறியாளுகை தானே பண்ணேன். இது அதீத குற்றச்சாட்டு, பேசாதீங்கன்னு தானே சொன்னேன். அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இல்லாதவன், அதாவது ஆதவன் நீங்க போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஆதவன் ஒண்ணு என்ன பேச விடுங்க, இல்ல நீங்க குற்றச்சாட்டை மட்டும் என் மேல வச்சுட்டு போங்க. ஏதாவது ஒண்ணு விவாதம்னா ரெண்டு பேரும் பேசணும் பரஸ்பரம். உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி பேசிய விஷயங்கள் கருத்துக்களை பற்றி பேச வேண்டுமா? உங்களுடைய நோக்கம் அவரை வன்மையா கண்டிக்கிறேன்னு சொன்னீங்க, அது உங்களுடைய உரிமை. நான் கண்டிக்கலன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அது பொய் இல்லையா? நான் கண்டிக்கலன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் யாரை கூப்பிடணும் கூப்பிட கூடாதுன்னு நிர்வாகம் தானே அதை முடிவு பண்ணணும். அவர்தான் கண்டிச்சிருக்கேன் சார், இருக்கேன் அவர் வரைக்கு வரை கண்டிச்சிருக்கேன் நானே. போய் எடுத்து பாருங்க சார். நீங்க கருத்துக்குள்ள பேசுறதுனா பேசுங்க, சும்மா சார்ஜ் பண்ணி 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போறதுனா போகாதீங்க சார். நீங்க என்ன சார்ஜ் பண்ணனும்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு போங்க. கருத்துக்குள்ள பேசுறதுனா பேசுங்க. அவரை கண்டிச்சிட்டு தானே சார் இருந்தீங்க. நான் ஏதோ கண்டிக்காம உட்கார்ந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு சொல்றீங்க. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு யாரு சார் பொறுப்பேற்க? நடிக்கிறான்றாரு, பொய்யன்றாரு. ஒரு பிரதமர், ஒரு தேசத்தோட பிரதமர், நம்ம தேசத்தோட பிரதமருங்க, அவர் பேசுறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமா? அத நான் விமர்சனம் பண்ணிட்டேன். ஆனா நீங்க அத நான் கண்டிச்சேன். நீங்க அந்த விமர்சனத்தை நீங்க உங்களுடைய விமர்சனமா வைங்க. நான் விமர்சிக்கலன்னு சொல்லி ஏன் மேல நீங்க அத நீங்க குற்றச்சாட்டா வைக்காதீங்க. பேச வேண்டிய விஷயம் என்ன? பிரதமர் என்ன விஷயத்தை பேசுறாரு? சரி, பேசுற விஷயத்துக்கு வாங்க. 5 நிமிஷம் சண்டை போட்டு 5 நிமிஷத்தை முடிச்சிடுங்க. அடுத்த 5 நிமிஷம் சப்ஜெக்ட்ல பேசுவோம். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தமிழோட பெருமை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அத பத்தி நீங்க பேசுனீங்களா? அததான் கேக்குறாரு வன்னியரசு. எக்ஸாக்ட் பாயிண்ட கேக்குறாரு அவரு. பேசிட்டு இருக்கோம், உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆதவன் அததான் கேக்குறாரு வன்னியரசு. அவர் பிரதமர் புகழ் பேசுகிறார். 20,000 கோடி கேள்வி கேட்கிறீங்களா? 20,000 கோடி திட்டங்களை 20,000 கோடி திட்டங்களை துவக்கி வைத்து விட்டு பிரதமர் பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி யார பேசுறீங்களா? என்ன திட்டம் துவக்கி வச்சாரு? அந்த விமான நிலையத்தை 1100 கோடிக்கு மேல விமான நிலையத்தை துவக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு. பிரதமரை பேச ஒரு நாகரிகம் வேணுங்க. ஒரு உச்சகட்ட அனாவரத்து அது முடிஞ்சிருச்சு. அவரை நெருப்படுத்திட்ட நீங்களும் கண்டிச்சு உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டீங்க. போற போக்குல ஏன் மேல கேஸ் எழுதிட்டீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம், சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். அப்ப அவர் கேட்கிறார் இல்லையா, அவர் சொன்னது நிறைய சப்ஜெக்ட் குறித்து பேசி இருக்கிறார். நீங்க அந்த 2 பாயிண்ட மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளேயே நிக்கிறீங்க. எப்படி ஏன் மேல கேஸ் எழுதிட்டா போதும்னு? அது இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம் நம்ம. அதாவது இன்னைக்கு அவர் பேசினது என்ன சொல்றாருன்னா, தமிழ் குறித்து பேசுகிறார், தமிழ் புகழ் பாடுகிறார், பாரதிதாசனுக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்துகிறார். ஆனால் தமிழுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கிய நிதி எவ்வளவு, நாம இயற்கை பேரிடர்னு அறிவியல் கேட்கிறார் முதலமைச்சர். பல முறை தமிழ்காவது நீ இருந்து பல முறை நம்ம விவாதத்துல பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் பேசுறேன். தமிழுக்கு ஒதுக்கிய நிதியை பத்தி பல முறை நம்ம இதே விவாதம் பேசிட்டோம். சமஸ்கிருதத்துக்கு உலக அளவில் இருக்கிற எத்தனை பல்கலைக்கழக இருக்கைகள் ஒதுக்கி இருக்காங்க. தமிழுக்கு எத்தனை பல்கலைக்கழக இருக்கைகளை தமிழக அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. எத்தனை இருக்கைகளை பொறுத்தவரை நிதி ஒதுக்க முடியும்? சமஸ்கிருதத்துக்கு ஏராளமான இருக்கைகள் அமைச்சிருக்கிறாங்க, அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. தமிழுக்கு இருக்கைகள் அதிகப்பட்டாங்க. யாருடைய குற்றம்? தமிழ்நாடு சொல்லுவீங்க. சரி, 19,000 கோடிய 10 ஆண்டுகளா இருக்கைக்கு சரி மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க.
சரி, அதை கூட நான் விட்டுறேன், நான் அதுக்குள்ள போகல. 19,000 கோடி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய ஒன்றுதான், நமக்கு தேவையானதுதான். அதிகமாக இங்கதான் வரலாறுக்கு மீறிய நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு பிரதமரை வைத்துக்கொண்டே செகண்ட் ஃபேஸ் இன் மெட்ரோ ப்ராஜெக்டை நடத்தணும்னா எங்களுக்கு அது கண்டினியூ பண்றதுக்கு காசை கொடுங்கன்னு கேட்கிறாரு. பிரதமர் வந்து மேடையில வச்சுக்கிட்டு தானே கேட்டாரு முதலமைச்சர். மெட்ரோ ப்ராஜெக்ட் செகண்ட் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதி என்பது 10%. மொத்த ப்ராஜெக்ட் 10%. அதுல ஏற்கனவே 5% கொடுத்துட்டாங்க. மீதி 5% கொடுக்க வேண்டும். பாதியை கொடுத்துறாங்க. கொடுக்க வேண்டிய தொகையில பாதி ஏற்கனவே கொடுத்தாச்சு. மீதி 5% கொடுக்க வேண்டும். 3000 பேரிடருக்கு எவ்வளவு நிதி? பேரிடருக்கு எவ்வளவு நிதி? இதுவரையில 900 கோடி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பேரிடர் கணக்குல வந்து 800 கோடி இருக்கு. மொத்தம் இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா 1800 கோடி அதுக்கான பேரிடர் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதம் எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் என்பதை வந்து மத்திய அரசாங்கம் எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க சார். எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து வந்த பணம் வந்து 450 கோடி. 560 கோடி வந்து பேசிக் ப்ராஜெக்ட், சென்னை பேசிஸ் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அமௌண்ட்டை வந்து ஒதுக்குனது. இல்ல, மொத்தம் வெள்ள மழைக்காக கொடுக்கப்பட்ட நிதி 900 கோடி. ஏற்கனவே நிதி வழங்கப்பட்ட நிதி நம்ம கணக்குல இருக்கிறது வந்து 800 கோடி. இது வந்து வெட்ட வெளிச்சம் எல்லா இதுலயுமே கணக்குல இருக்கா. 900 கோடி வந்து முதல் கால் மாதம், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயர்லயே கொடுத்திருப்பாங்க சார். அடுத்த குவார்ட்டர் தான் அட்வான்ஸ் பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லி இருக்காங்க சார். அந்த தான் 900 கோடி நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இழப்பு நிறைய இருக்கு. அது ஏற்கனவே இந்தந்த மாநிலத்திற்கு பங்கீடா கொடுக்கிறது சார். வரியாக வசூலிக்கப்பட்டு செஸ் வரிகள்ல இருந்து கொடுக்கப்படுறது சார். ஆனால் இவ்வளவு பெரிய பேரிடர் அதுக்கு கணக்கிடப்பட்டு உரிய இழப்பீடு கணக்கிடப்பட்டு நிச்சயமாக உரிய நிதியை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் வழங்கும். அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த மாற்றம் தாய் பண்ண நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தாய்மையோடு நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இங்க சொல்லியிருக்காரு, திருச்சியில் கூட பேசியிருக்காரு, தமிழகமும் முன்னேறால் மட்டுமே தேசம் முன்னேற முடியும் என்று திருச்சியில பேசியிருக்காரு. இப்ப இன்றைக்கு பேசியிருக்காரு. நம்ம தமிழகத்தை விட்டுட்டு வந்து இந்தியா முன்னேற்ற முடியாது என்பதை பிரதமர் நரேந்திர நன்றாக உணர்ந்திருக்காரு. முன்னணியில இருக்குன்னு சொல்றாரு. தமிழக முன்னேற்ற இருக்கிறதுக்கு முதலமைச்சர் மாத்திரம் அல்ல, பிரதமரும் அதற்காக முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழகம் முன்னேற வேண்டும் எல்லாம் செய்துட்டு இருக்காரு. எய்ம்ஸ் எப்ப வரும்னு கேக்குறாரு வன்னியரசு. சரி, வன்னியரசு கேட்டா கூட உங்களுக்கு கோபம் வரும். காமனா மக்களே கேட்பாங்கல்ல. அதுல ப்ராஜெக்ட்ல ரிப்போர்ட் இப்ப மாறி இருக்கு. ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற, இப்ப இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற. நடுவுல கொரோனா காலம் எல்லாம் வந்தது. இப்ப நிதி அளிக்க வேண்டிய ஜப்பானுடைய நிதி நிறுவனம் சார் பிலாஸ்பூர்ல கொரோனா வந்துச்சு சார். அதான் சொல்றேன், ஜப்பானுடைய நிதி நிறுவனம் காலதாமதம் ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த காலம் எல்லாம் கணக்கிட்டு உரிய வேகமா முடிக்க முடியும். பிலாஸ்பூர் எய்ம்ஸ் வந்து திறக்கப்படுகிறது. ஏன் வந்து மதுரை எய்ம்ஸ் திறக்கப்படல? ரெண்டு ஒரே நேரத்துல அறிவிக்கப்படுது. பிலாஸ்பூர் எய்ம்ஸ் நிறுவனம் மிக சின்ன நிறுவனம். ஆனா மதுரையில் அமைக்கப்படுகின்ற எய்ம்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு எய்ம்ஸ்ல என்ன பெருசு. எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரே தர கட்டுப்பாடு இல்ல இங்க அமைக்கப்பட்ட கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவு கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அதாவது நீங்க வந்து இந்த பெட் ஃபெசிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியோட கூடிய மருத்துவமனை அமைப்பு. நம்ம எத்தனை வருஷமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக விரைவில் முடிக்கப்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த காலங்கள் வந்து கொரோனா போன்ற தடங்களால லேட் ஆனாலும் அடுத்தது வர வேண்டிய நிதி வந்து நமக்கு வர்றது லேட்டா இந்த மாதிரி காரணத்தால தள்ளி போடுது. ஆனா மிக விரைவிலே மாநில அரசாங்கமும் ஒத்துழைத்தால் மிக விரைவில் நிச்சயமாக முடிக்கப்படும். மாநில அரசு என்ன ஒத்துழைப்பு இல்ல நிச்சயம் எல்லாத்திலயும் முட்டுக்கட்டையா தான் மாநில அரசு இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டது எப்போது? அப்ப யார் ஆட்சி இருந்தது? யாரோட கூட்டணியில இருந்தீங்க? இப்ப எந்த அரசு இருக்கு? இதுக்கு தனியா ஒரு விவாதம் வைங்க. அதுல வந்து விவாதம் தயாராக்கு. ஆனா இந்த விவாதம் இன்னைக்கான தலைப்பு அது இல்ல. அதுதான் தலைப்பு. அதுதான் தலைப்பு. அன்னைக்கு முதலமைச்சர் கோரிக்கைகள்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வேணும் பத்தி வரவே நான் பேச தயாராக்குறேன். ஆனா இன்றைக்கு தலைப்பு என்ன? அதை பத்தி பேசுங்க. அதுதான் சார். எவ்வளவு அதாவது
இன்னைக்கு என்னன்னா வரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அதுதான் ஏற்கனவே நான் இன்னைக்கு 19,000 கோடின்னு அறிவிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க அறிவித்த திட்டங்களுடைய இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? இன்னைக்கு அதோடைய நிலைமை என்ன இருக்கு? பாதி முடிஞ்சிருச்சா? இப்ப சென்னை டெர்மினல் 2 இன்டர்நேஷனல் திறந்தீங்க, திருச்சி திறந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யற பாரத் ட்ரெயின்ஸ் வந்தது, வந்தே பாரத் ட்ரெயின்ஸ், இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இது மட்டுமே போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த திட்டங்களை மக்களுக்கு பயனளிக்காதா? யாரு சார் சொன்னா? ரயில்வே டெவலப்மெண்ட் பயனளிக்காதா? சாலை போக்குவரத்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட், இது வந்து மக்களுக்கு பயனளிக்காதா? இல்ல ஏராளமான கேஸ் லைன் பைப் மக்களுக்கு பயனளிக்காதா? பயனளிக்காதுன்னு யாருமே சொல்லல சார். நான் கொஞ்சமேட்டு நீங்க வந்து கோபத்திலேயே எல்லாத்தையும் அணுகாதீங்க. ஒரு நிமிஷம் நிதானமாக நான் என்ன கேள்வி கேட்கிறேங்கிறத கேட்டுட்டு அணுகுங்க. நீங்க செய்யற திட்டங்களை யாரும் இங்க குறை சொல்லல. ஆனால் இதை தாண்டி ஒரு பேரிடர் நடந்திருக்கே, அதற்கு தேவையான திட்டங்கள் அந்த இடத்துக்கு ஏன் பிரதமர் போகல? இங்க மதுரை வரைக்கும், திருச்சி வரைக்கும் வந்தவர் அங்க இருந்து தூத்துக்குடிக்கு போக எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அங்க வெள்ள மழை இருக்கும் போது அவர் போய் டெல்லியில போயிட்டு கூட்டணி பேசிட்டு இருந்தவர் தான் முதலமைச்சர். அதனால எப்ப யார் பிரதமர் வரான்னு கேள்வி, அது உரிய நிர்வாகிகளை அனுப்பி இவர் நிர்வாகத்தான் போய் பார்த்தாங்க. நிறைய அமைச்சர்கள் பார்வையிட்டாங்க, எங்களுடைய டீம் போய் பார்வையிட்டு இருக்கு. அதுக்கு உரிய நிதியை எப்படி கொடுக்கறது, அதுக்கான கணக்கீடுகளா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற கணக்குகளை வச்சு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக உரிய நிதியை நிச்சயமாக வழங்குவார். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. இயற்கை பேரிடர்னு அறிவிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஆனால் மத்திய நிதியமைச்சர் இங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அப்படியெல்லாம் அறிவிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடுமையான இயற்கை பேரிடர்னு அறிவிக்கணும்னு இன்னைக்கும் மேடையில சொல்றாரு. இப்ப மாலை வந்து அவருடைய ட்விட்டர்ல பல்வேறு கோரிக்கைகளை பிரதமருக்கு வச்சிருக்கிறாரு முதலமைச்சர். அப்ப இது குறித்து இன்னைக்கு பிரதமர் எதுவுமே பேசல. இப்படி ஒரு பேரிடர் நடந்தது வருத்தம்னு சொல்றாரு. ஆனால் அந்த வருத்தத்துடைய பங்கில் மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்க போகுது, இல்ல எவ்வளவு இதை இயற்கை பேரிடர்னு அறிவிப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒண்ணுமே தெரியலையே. கணக்கீடுகளை எதுவுமே பார்க்காம எப்படி அப்படியே புத்தாம்பதும் அப்படி பேசிட முடியாது. ஒரு பிரதமர் அவரு கணக்கீடுகளை பார்க்கணும். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அந்த கணக்குகளை எடுத்து போயிருக்காங்க. ஏற்கனவே குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல வச்சுதான் அது ஒரு முடிவு பெற முடியும். அப்படியே பொத்தாம்பதும் அப்படி பேசிவிட்டு ஒரு பிரதமர் போய் பேசிட்டு போயிட்டு உரிய நிதி என்னவோ நிச்சயமாக தமிழகத்துக்கு வந்து சேரும். மாட்டாந்தாமரை நடத்துகிற பிரதமர் இவர் கிடையாது. தாய்மையோடு நடத்துகின்ற ஒரு பிரதமர் நிச்சயமாக தமிழகத்துக்கு என்ன உரிய நிதி தேவையோ அதை நிச்சயமா வழங்குவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் முதலமைச்சர் எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு அக்கறையோட அவர் தமிழை எங்க போனாலும் உலகம் முழுக்க எந்த மேடைக்கு போனா தமிழை பற்றி பேசிட்டு இருக்காரு. அதை அவரே அந்த மேடையிலே சொல்றாரு. அப்படி தமிழுக்கு ஆதரவா இருக்கின்ற ஒரு பிரதமரை போயிட்டு நம்ம தமிழக மக்கள் வரவேற்க வேண்டிய மக்கள் வந்து ஏதோ அவருக்கு தமிழுக்கு எதிராக போலவோ என்னவோ இந்திய அவர்தான் கொண்டு குறிக்கிறார். அதாவது அவரு வந்து பிரதமரை நேசிக்கிற மாதிரி நாங்க நேசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறது வந்து தவறாது. அவசியம் இல்ல. அதாங்க நாங்க நேசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க எங்க மக்களை நான் சொல்றேன், அந்த காரணங்களை சொல்றேன். ஏன்னா அவர் பதற்றப்படுறதோ அல்லது வந்து அண்ணன் வந்து வருத்தப்படுறதுலையோ அவருக்கு நியாயம் இருக்குன்னா அவர் வந்து அவங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர். நம்ம பிரதமரை போய் கட்சினா பார்க்க முடியும் இல்லை, அப்படித்தானே அவர் செயல்படுறாருங்கிறதுக்கா நான் வந்து சொல்றேன். நான் இப்போ 2015 அண்ணா இருங்கண்ணே அண்ணா இருங்க, நீங்க பதற்றப்படாதீங்க இருங்க. இல்லண்ணே நான் குறைச்சி மதிப்பிடல. நான் கருத்து வருமா கருத்து ஒரு நிமிஷம் இருங்க சார். எல்லாமே ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, பிப்ரவரி மாசம் 28, 2015 எய்ம்ஸ் அறிவிக்கப்படுது. மொத்தம் 222 ஏக்கர் தோப்பூர், மதுரை பக்கத்தில் தோப்பூரில் வந்து அது அறிவிக்கப்படுது. அருண் ஜெட்லி அவர்கள் இங்கே மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம், காஷ்மீர், ஒரிசா பகுதியிலே வந்து இதை அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. 2015 அறிவிக்கப்பட்ட அந்த எய்ம்ஸு மருத்துவமனை இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சி முடிய போகுது. 2014 அவங்க ஆட்சி தொடங்குது. 2024 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வர அவங்க வந்து ஒரு செங்கலை கூட நீங்கள் நகர்த்தலை, இல்லைனா ஒரு பில்டிங்கு கூட கட்டலை அப்படின்னா, இப்போ நீங்கள் 800 கோடி ரூபாவோ 1000 கோடி ரூபாவோ நேற்று நீங்கள் அறிவித்ததை எப்போ நீங்கள் கொண்டு வர போகிறீங்கிற கேள்வி தான் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் அதவே நீங்கள் செய்யலை. இப்போ நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்யாத ஒன்றை இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களா?
என்ன செஞ்சு கிழிக்க போறீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். ஆமா, கண்ணியமான வார்த்தையோடய போவோம். இது எப்ப செஞ்சு முடிப்பீங்கன்னு கேக்குறாரு. இல்ல ஆயிரக்கணக்கான கோடிகளை போட்டு 1000 கோடி அங்க வந்து திருச்சியில விமானத்தை திறந்து வச்சுட்டு பேசுறாரு. ஒண்ணுமே செய்யாம பேசலீங்க அவரு. சாலைகள் ஏராளமான சாலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்க திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. எதுவுமே செய்யாம இல்லைங்க, செய்து கொண்டிருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்க நிதிகள், பணி நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள், நடந்துட்டு இருக்க திட்டங்கள் தான் அறிவிச்சிருக்காரு அவரு. நடக்காத திட்டங்கள் அறிவிக்கலீங்க அவரு. பேசலாம். எய்ம்ஸ்ல காலதாமதம் இருக்கின்றது, அது காரணம். முடிச்சிருங்க. எய்ம்ஸ் காலதாமதம் ஆனதுக்கு காரணம் மெயினா அறிவிக்கப்பட்டதுக்கு பின்பாக மிகப்பெரிய பேடுகள் ஏற்பட்டதன் காரணமாக, அடுத்த திட்டம் வந்து வடிவமை மாறுபட்டது காரணமாக, ஏன்னா ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்டா மாற்றப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல, அதாவது இது எப்ப சார் ப்ராஜெக்ட் மாத்துறாங்க, இது எப்ப மாத்துறாங்கங்கறத பேசுவோம்.